அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, செடிகளுக்கு மூடாக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூடாக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. அதாவது மூடாக்கு 2 வகைப்படும். ஒன்று உயிருள்ள மூடாக்கு, இன்னொன்று உயிரற்ற மூடாக்கு. மூடாக்கு அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம செடி இப்போ ஒரு வாழைக்கன்று வளர்க்குறோம், இல்லை ஒரு கத்திரிக்காய் கன்று வளர்க்குறோம், இல்லை ஒரு தென்னங்கன்று வளர்க்குறோம். எந்த ஒரு மரக்கன்றுகளாக இருந்தாலும் சரி, இல்லை செடிகளாக இருந்தாலும் சரி, அந்த செடிகளை சுற்றி ஒரு சில தாவரங்களோ இல்லை நம்ம வைக்கோல், அந்த நெல்லோடைய வேஸ்ட்டு அந்த வைக்கோல் இருக்குல்ல, அந்த வைக்கோல் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மரத்தோடைய இலைத்தலைகள் இருக்குல்ல, அந்த இலைத்தலைகள் பார்த்திங்கன்னா காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பயன்படுத்தணும். அது பேர் தாங்க மூடாக்கு. இது பேர் இங்கிலீஷில் மல்ச்சிங்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய மண்ணோடைய ஈரத்தன்மை இருக்குல்ல, அந்த ஈரத்தன்மை நம்ம அதை பாதுகாத்து வச்சுருக்கணும். அப்படி மண்ணினுடைய ஈரத்தன்மையை பாதுகாத்து வச்சுருந்தா தான் அந்த மண்ணோட வளம் பெருகும். இப்போ சிறந்த உதாரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம காடுகள் மலைகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிகள் மரங்கள் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மூடாக்கு தானுங்க. ஏன்னா பருவமழை நமக்கு எப்போயாவது தான் கிடைக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் நம்ம பருவமழை கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழை இல்லாத நேரத்தில் எப்படி அந்த ஈரத்தன்மையை தக்க வச்சுக்குதுன்னா, மண் இந்த மல்ச்சிங், அதாவது இந்த மூடாக்குனால தான் தக்க வச்சுக்குது. அது நம்ம வீட்டில் இருக்க செடிகளுக்கு எப்படி நம்ம மூடாக்கு போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மூடாக்குனால அந்த செடிங்களுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சிற அளவு இருக்குல்ல, அது ரொம்பவே கம்மியாகும். அதாவது என்னென்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி கொடுத்தா கூட அந்த மரங்கள் செடிகள் தாங்கி பிடிச்சி, அதாவது வெயிலை தாங்கி பிடிச்சி வளர்கிறதுக்கான ஒரு உந்துதல் சக்தி அது கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மண் என்ன ஆகும், மல்ச்சிங் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த மண்ணில் அதாவது நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, நுண்ணுயிர்கள் பெருகும். நுண்ணுயிர்கள் பெருகிறனால என்ன ஆகும்னா, அந்த மக்கை அதை உணவாக எடுத்துக்கிட்டு அந்த மக்கை சாப்பிட்டு நுண்ணுயிர்கள் பெருகும். மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. நுண்ணுயிர்கள் பெருகும். அந்த நுண்ணுயிர்கள் பெருகிறனால என்ன ஆகும்னா, மண்புழு அதிகமாகும். நம்ம நிலத்தில் மண்புழு அதிகமாகறனால மண்புழு மேலேயும் கீழேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும்ல, அதனால் அதோட ஃபோர்ஸ் அதிகமாகும். அதாவது துளைகள் அதிகமாகும். துளைகள் அதிகமாகறனால வேருக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஈரப்பதத்தை நல்லா தாங்கி பிடிக்கிற சக்தி அந்த மண்ணுக்கு கிடைக்கும். அந்த மண்புழு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரனால பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க, உழவனின் நண்பன் மண்புழு அப்படின்றனால மண்புழுவோடைய உரத்தை தான் பெரும்பாலும் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மண்புழுடைய உரம் மட்டும் கிடையாதுங்க. மண்புழு இருக்கிறதுனாலேயே நம்ம மண் ஏன் வளமாகுதுனாக்க, மண்ணில் துளைகள் அதிகமாகும். துளைகள் அதிகமாகிறதுனால வேருக்கு சிறந்த காற்றோட்டம் கிடைக்கும். சிறந்த காற்றோட்டம் இல்லாமல் அந்த நீரை தாங்கி பிடிச்சிக்கிற சக்தி அந்த மண்ணுக்கு கிடைக்கும். இதனால தான் மண்புழு நண்பன், அதாவது உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்புழு பெருகணும் அப்படின்னாக்கா நம்ம மல்ச்சிங் கண்டிப்பாக போடணும். மல்ச்சிங் போட்டோம்னா நமக்கு அதிகமாக நமக்கு மண்புழு பெருகும். அதாவது இந்த மூடாக்கில் கண்டிப்பாக பண்ண வேண்டியது, கூடாதது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரற்ற மூடாக்கு போடும்போது பார்த்திங்கன்னா காய்ந்த இலை சருகுகள் மட்டும்தான் பயன்படுத்தணும். பச்சையாக இருக்கிற இலையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. பச்சையாக இருக்கிற இலையை பயன்படுத்தினா என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற பூச்சிகள், அதாவது பூச்சியில் என்ன பண்ணியிருக்கோம்னா முட்டையெல்லாம் விட்டுருக்கோம். அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா புழு வச்சு நமக்கு அந்த பூச்சி புழுவிலேருந்து புதுசாக நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு தாவரம், ஒரு வாழையாக இருக்கட்டும், வாழைக்கண்ணாக இருக்கட்டும், இல்லை தென்னங்கண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அந்த தாவரத்துக்கு அந்த பச்சையாக இருக்கிற இலையில இருக்கிற பூச்சி பரவுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பச்சையாக எந்த ஒரு இலைத்தலையும் போட்டுறாதீங்க. காய்ந்த சருகுகளை மட்டும் பயன்படுத்தணும். இதுதான் நம்ம மல்ச்சிங்க்கு, அதாவது மூடாக்குக்காக பயன்படுத்தக்கூடிய இலைத்தலைகள், சருகு. அதாவது இது என்னென்னா, வேப்ப இலை இருக்குல்ல, அதுதான். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து விழுந்த இலைகளை நம்ம சேமித்து வச்சுருந்து ஒரு சாக்கு நிறையா ரெடி பண்ணி இது மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு மூடாக்க பயன்படுத்துகிறோம். நீங்கள் எந்த செடிக்கு இந்த மூடாக்கு போகிறீங்களோ அந்த செடியை சுற்றி மண் தெரியாத அளவுக்கு இந்த இலைத்தலைகளை போட்டால் போதும். நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சையாக இருக்க இலைத்தலைகளை போட்டுறாதீங்க. ஏன்னா அதில் இருக்க பூச்சிகளோ இல்லை அதில் இருக்க பூச்சியோட முட்டைகளோ நம்ம எந்த செடிக்கு இந்த இலைத்தலைகளை போடுறோமோ அந்த செடியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே உயிர் மூடாக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு வாழை மரம் இருக்குது, இல்லை ஒரு கொய்யா செடி இருக்குது, இல்லை சப்போட்டா செடி இருக்குது, அதை சுற்றி கீழே படரக்கூடிய தாவரங்கள் இருக்குல்ல, அதாவது பூசணிக்காய், பரங்கிக்காய், இது மாதிரி
படரக்கூடிய தாவர வகைகளை வந்து விதைச்சி விட்டு அது மூலமாக ஒரு நிழலை கொடுத்து அந்த நிழல் மூலமாக ஈரத்தன்மையை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா உயிர் மூடாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போது உயிரற்ற மூடாக்கு வந்து பார்த்துருக்கோம். உயிர் மூடாக்கு அது சீசன் வரும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், அப்போ பார்க்கலாம். நம்மளுடைய மண்ணின் வளம் எப்படி பெருகும்னா இது மாதிரி மல்ச்சிங், அதாவது மூடாக்கு போடுறதுனால தான் நம்மளுடைய மண்ணின் வளம் பெருகும். மண்ணின் வளம் பெருகிறனால செடி கொடிகள் வந்து நல்லா செழித்து வளரும், காய்கறிகள் கொடுக்கும், பழங்கள் கொடுக்கும். நம்ம தண்ணி வந்து குறைவாக பயன்படுத்தும், செடிகள் எடுத்துக்கிற தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ஈரப்பதம் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் மல்ச்சிங் போடுறதுனால. நன்றி, வணக்கம்.